சென்னை நகரத்தில் ஒரு புத்தக திருவிழாவுக்காக இவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படின்றதே பார்க்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. சென்னையில் நாங்கள் இது மாதிரி ஏதாவது கூட்டங்கள்லாம் நடத்தினோம்னா அதிகபட்சமாக ஒரு 10 பேர் வராங்க, 15 பேர் வராங்க. ஆனால் இப்படி ஒரு நகரத்தில் ஒரு விடுமுறை நாளில் ஒரு மாலை வேளையில் ஒரு குழந்தைகளோடு இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த புத்தக கண்காட்சியில் நான் கடந்த வாரம் லக்னோ போயிருந்தேன் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக, உத்தரப்பிரதேசில். அங்கெல்லாம் ஒரு மாலை வேளையில் நீங்கள் எங்கேயாவது நடந்தீங்கன்னா இது மாதிரி மக்கள் கூட்டமாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் அது என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் சடங்குகள், பிரசங்கம், ஏதாவது ஒரு ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். மக்கள் அதில் தான் இருப்பாங்க. அது ஒன்றும் நான் தவறாக சொல்ல வரல. ஆனால் என்னன்னா, ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாலை வேளையில் இவ்வளோ பேர் ஒரு புத்தக திருவிழாவில், அதுவும் புத்தக திருவிழாவில் ஒரு ரஷ்ய புரட்சியை பற்றியும், ஒரு ஃப்ராங்க்ஃபர்ட் பற்றியும், ஒரு டிஜிட்டல் காலத்தோட உணவு முறைகளை பற்றியும் பேசுகிறது, அதை இவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ ஏன் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு தனிச்சு இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண எவிடன்சஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் போய் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சிந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சப்மிசிவாக அவங்கள்ட்ட போய் சரண் அடைஞ்சிடணும் கடவுள்கிட்ட. உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில், எல்லா பிரச்சனைகளையும் போய் கடவுள்கிட்ட சொல்லி சரண் அடைகிறது தான் ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலாக அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். பட் இங்கே என்னன்னா, இது சரண் அடைகிறது இல்லை, இது உங்களை சிந்திக்க வைக்கிறது. ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் தனிப்பட்ட சிந்தனைகள்னே இருக்காது. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கடவுள்கிட்ட நம்மளோட கஷ்டங்களை சொல்கிறது மட்டும்தான் இலக்குகளாக இருக்கும். பட் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சிந்தனைகளை வளர்க்க முடியும். இப்போ சார் பேசினதில், 2 பேரும் பேசினதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான நாலேஜஸ் நிறையா இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் நடக்கும்போது, இப்போ இதிலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா, உங்களோட கஷ்டங்கள் இருக்குதுன்னா நீங்கள் சரணடைய மாட்டீங்க. நீங்கள் ஆமாம் கடவுள் பேரில் போட்டு போக மாட்டீங்க. எனக்கு ஏன் கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்துக்கு தீர்வு என்ன, ஸோ இந்த கஷ்டத்தில் என்னோட பங்கு என்ன, இந்த அரசாங்கத்தோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது இல்லை. ஸோ தமிழ்நாட்டில், கேரளாலலாம் இவ்வளோ போராட்டங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுறோம். ஏன் கொஸ்டின் பண்ணுறோம்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்மளோட ரைட்ஸ்னு நமக்கு தெரியுது. நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா எது அவன் ரைட்ஸ்னே தெரியாது. என்னடா உனக்கு பள்ளிக்கூடத்தில் உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதுக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க, நம்ம சரியில்லை, நம்ம இந்த இதில் பிறந்துட்டோம் அதனால் சேர்த்துக்க மாட்டாங்க, இதுதான் நிதர்சனம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. என்னை ஏன்டா சேர்த்துக்க மாட்டேங்கிறோம் நம்ம போய் கேள்வி கேட்குறோம். அப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம சகிச்சிக்கிறது இல்லை, ஏன் நடக்குதுன்னு நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட மனநிலைக்கெல்லாம் காரணம், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஒரு கிராமத்தில் இல்லை இது மாதிரி நகரங்களுக்கு போனாலும் அங்கே படித்த இன்டலெக்சுவல், அவங்க ஒரு படித்தேன்னா நிறைய கல்வி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த சமூகத்தை பற்றி தெரிஞ்ச, அடிப்படை உரிமைகளை பற்றி தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சிவில் சொசைட்டி நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதுக்கு இது மாதிரியான புத்தக திருவிழாலாம் ஒரு மிக முக்கியமான காரணம். இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு எமர்ஜிங் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி நம்ம பேரண்டிங்கை சொல்லலாம். ஒரு புக் ஃபேரில் ஒரு டாப்பிக்காக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பேரண்டிங் ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம நாட்டில் உருவாயிட்டு இருக்கு. நான் தொடர்ச்சியாக ஒரு மனநல மருத்துவராக இருக்கிறதுனால நான் தொடர்ச்சியாக பேரண்ட்ஸ் கிட்ட, தொடர்ச்சியாக குழந்தைகள்கிட்ட, தொடர்ச்சியாக அடலசன்ஸ் உள்ள வயசில் உள்ள குழந்தைகள்கிட்ட, தொடர்ச்சியாக ஆசிரியர்கள்ட்டெல்லாம் நான் தொடர்ச்சியாக உரையாடிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய ஸ்கூல்லேருந்து எனக்கு நிறைய குழந்தைகளை ரெஃபர் பண்ணுவாங்க.
நிறைய பேரண்ட்ஸ் என்னை வந்து பார்ப்பாங்க. ஸோ என்ன கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் என்னோட மனநல மருத்துவராக இருக்கக்கூடிய இந்த அனுபவங்களில் நான் படித்த என்னோட படிப்புகளில் இருந்து நம்மளோட சமூகத்தில் ஏன் பேரண்டிங்கிறது இன்னைக்கு ஒரு எமர்ஜிங் பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு சிறு குறிப்பை மட்டும் கொடுத்துட்டு நான் முடிச்சிடறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையை நீங்கள் எல்லாருமே இதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட குழந்தைகளை சமாளிக்கிறது இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்குள்ள பேரண்ட்ஸோட மிக முக்கியமான பிரச்சனையே அவங்களோட பேரண்ட்டை சமாளிக்கிறது தான். ஏன்னா எந்த நேரமும் நான்லாம் எப்படி பிள்ளைய வளர்த்தேன், நாங்கள்லாம் வளர்க்குற மாதிரியா நீ வளர்க்குற, நீ என்ன கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற, நீ என்ன பிள்ளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுற, நீ என்ன பிள்ளைக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்குற. ஸோ இந்த பேரண்ட்டுக்கு இன்னைக்குள்ள பேரண்ட்டால் பதில் சொல்ல முடியல. இதுதான் இன்னைக்குள்ள பேரண்டிங்கோட அப்போ வந்து இந்த பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் நான் குழந்தை வளர்க்குறத எங்கள் அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா என் பேரண்ட் என்ன வளர்க்கவே இல்லை. அதுதான் மிக முக்கியமான விஷயமே இதில். இன்னைக்குள்ள பேரண்ட்ஸு இவங்கள வளர்த்ததே இல்லை. ஏன்னா இன்னைக்குள்ள பேரண்ட்டை வளர்த்தது ஒட்டுமொத்த குடும்பமே வளர்த்துருக்கு அவங்களுக்கு. நாட் ஓன்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அந்த பேரண்ட் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பமே இவங்களை வளர்த்துருக்கு. அப்போ நீ பேரண்டிங்கே ஒன்று பண்ணாமல் நான் பண்ணுற பேரண்டிங் நீ குறை சொல்கிறதுக்கு மட்டும் வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ என்னன்னா இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மாடர்ன் ஜெனரேஷன் உள்ள ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட, என் குழந்தைய நான் சரியாக தான் வளர்க்குறேன்னா, இந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்போ நான் குழந்தைய சரியாக வளர்க்குறேன் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஒரு குழந்தை எப்படி இருந்தால் அதை நான் சரியாக வளர்க்குறேன் அப்படின்னு நான் திருப்தி அடைகிறது அப்படின்றது தெரியல. அதுவும் ஒரு தமிழ் சமூகத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த பேரண்டிங்க்கு ஈக்குவலான தமிழ் வார்த்தையே இல்லை. எங்கெங்கோ தேடி பார்க்கணும், தமிழில் பேரண்டிங்க்குன்று ஈக்குவலாக தமிழ் வார்த்தை இல்லை. அப்படின்னா என்னன்னா, தமிழ் சமூகத்தில் பேரண்டிங்னு ஒன்றே தேவைப்படலை. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலி தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்குள்ள ஜெனரேஷனில் இந்த பேரண்டிங்கிற ரோலை அந்த பேரண்ட்ஸ் மட்டுமே தான் செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா குடும்பம்ல எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக நம்ம மாறிட்டோம். அதையுமே நான் குறையாக சொல்ல வரல, பட் இதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ பேரண்டிங்கான முழு பொறுப்பும் இன்றைய பெற்றோர்கள்ட்ட வந்துருச்சு. அதே நேரத்திலேயே இவங்களுக்கு ரோல் மாடல்னு இல்லை. இதுக்கு முன்னாடி அப்போ எங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தாங்கன்னு பார்த்தா அதற்கு எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கவே இல்லை. அப்போ இதுக்கு ரோல் மாடல்னு ஒன்று இல்லை. நான் யாரை பார்த்து இதை கற்றுக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் இந்த குழந்தைய நான் மட்டுமே தான் வளர்க்கணும். ஸோ இப்படி ஒரு சூழல் வந்துட்டது தான். இதுதான் இன்னைக்குள்ள பெற்றோர்களை நிறைய பதட்டப்படுது. இன்னைக்கு நீங்கள் குழந்தைங்கள்ட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல பெற்றோரை போட்டு 2 சாத்திட்டு தான் அந்த குழந்தையவே பார்க்க ஆரம்பிக்கிறோம். உனக்கு குழந்தை வளர்க்கவே தெரியலன்னு சொல்லி ஒரு வார்டன்னா அடி போன்ற மாதிரி இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் போட்டு சாத்து. முதல்ல எந்த ஒரு குழந்தை வளர்ப்பு நீங்கள் மீட்டிங் போனாலும் நீ வளர்க்குறது சரியில்லைன்னு தான் சொல்ல வரும். உண்மையிலேயே சொல்ல போனால் இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து தடுமாறிட்டு இருக்கிறான். அவனுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவன் சின்ன வயசில் இருந்த மாதிரி இன்னைக்குள்ள குழந்தைகள் கிடையாது. அவன் சின்ன வயசில் இருந்த சூழல் கிடையாது. அவன் சின்ன வயசில் இருந்த வசதிகள் கிடையாது. அவன் சின்ன வயசில் இருந்த பொருளாதார சூழல் இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு எல்லாமே மாறி இருக்கு. அப்பெல்லாம் ஒரு பையன் இருந்தான்னா வீட்லேயே இருக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு பையன் இருக்கிறான்னா எந்த நேரமும் வீட்லேயே மட்டும்தான் இருக்கிறான், வெளியவே போக மாட்டேங்கிறான். அந்த காலத்தில் பேரண்ட்ஸ் எங்கடா நீ ஊரை சுற்றிட்டு இருக்க, முதல்ல வீட்டில் இருறான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறோம், கொஞ்சமாவது வெளியே போய் விளாட்றான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு குழந்தை வளர்க்குறதுல மிகப்பெரிய சிக்கல். அதையுமே நான் போகக்கூடிய இடங்களில் நான் பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
நீங்கள் எப்படி குழந்தைய வளர்த்தாலும் அந்த குழந்தை அப்படி தான் இருக்கும். நான் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை இப்படிலாம் நல்லா வளருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றிக்கங்க. நீங்கள் சும்மா விட்டாலே உங்களை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, எப்படிலாம் இருக்கிறீங்களோ, எப்படிலாம் பொய் சொல்கிறீங்களோ, எப்படிலாம் ஒருத்தரை மதிக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் நீங்கள் ஒருத்தரை சரிசமமாக நடத்துகிறீங்களோ, எப்படியெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ, எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ, எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு மரியாதை, இது எல்லாத்தையும் அந்த குழந்தை பண்ணணும். இதை நீங்கள் கெடுக்காமல் இருந்தால் போதும். நிறைய நேரத்தில் என்னோடய கிளினிக்கில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு வரும்போது நான் பார்த்தேன்னா குழந்தை நார்மலாக தான் இருக்கும், பேரண்ட்ஸோட ஆன்சைட்டி தான் அதிகமாக இருக்கும். அப்போ குழந்தைக்கு கவுன்சிலிங்னு கூட்டிகிட்டு வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் பேரண்டல் கவுன்சிலிங் தான் கொடுத்துட்ருக்கேனே தவிர குழந்தைங்கள அவங்களோட இயல்புப்படியே நம்ம விட்டுறோம். எப்போதுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் சொல்லணும்னா குழந்தை கெட்டு போயிடுவான், நம்ம இதெல்லாம் சொல்லணும்னா குழந்தை சீரழிஞ்சு போயிடுவான், நம்ம இதெல்லாம் சொல்லணும்னா குழந்தை இதெல்லாம் கற்றுக்காமல் போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறோம். எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். குழந்தைய நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த எதையும் கற்றுக்கிறது இல்லை, நம்ம சொல்லி கொடுக்கறதுலேருந்து கற்றுக்கிறதே கிடையாது எதையுமே. நீங்கள் சொல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை தான் குழந்தைங்க கற்றுக்குது. குழந்தைங்க அப்சர்வேஷன் தான். நம்ம நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அட்வைஸாக குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கணும். நீங்கள் சொல்லாத நேரத்தில் இருந்தால் குழந்தைங்க உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்குறாங்க. அப்போ குழந்தை இப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல பெற்றோர்கள் அப்படி இருக்க முயற்சி பண்ணணும். குழந்தைங்களை ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா நான் முதல்ல ஸ்க்ரீன் பார்க்காம இருக்கணும். குழந்தைங்களை பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் முதல்ல பொய் சொல்லாமல் இருக்கணும். அம்மாவுக்கு தெரியாமல் இதை பண்ணலாம், அப்பாவுக்கு தெரியாமல் இதை பண்ணலாம், நீ அம்மா கிட்ட இதை சொல்லாத. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு கேஷுவல் டிஸ்கஷன், இதெல்லாம் நம்ம ஒரு டெஸ்பரேட்டாக வேணும்னு சொல்லி வளர்க்குறது இல்லை. நம்மளோட அன்றாட குடும்பத்தில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் இதெல்லாம். அப்போ இதை பார்க்கக்கூடிய, ஏன்னா அப்போ எல்லா காலத்துலேயும் அப்படி தானே சார் இருந்தது. அப்படின்னா குழந்தைங்க பார்க்குறதுக்கு பல பேர் இருந்தாங்க. அத்தை இருந்தான், மாமா இருந்தான், சித்தப்பா இருந்தான், சித்தி இருந்தாங்க, பெரியப்பா இருந்தாங்க, எல்லாத்தையும் குழந்தைங்க பார்ப்பாங்க, அதுலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி குழந்தைங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் 2 பேர்த்து மூஞ்ச மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ உங்களோட நடவடிக்கைன்றது இட் இஸ் பீங் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட். அது குழந்தைகளோட பிஹேவியரில் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்துறது பெற்றோர்களோட நடவடிக்கைகள் தான். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் குழந்தைங்க நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் பொதுவான ஒரு ஒப்பீனியனு. நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்தா கூட இல்லை, நீங்கள் நிறைய விஷயங்களில் கூட என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குழந்தையோட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இந்த கோவிட் நேரத்துக்கு அப்புறம், இந்த கோவிட் ஊரடங்கு எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழித்து உலகம் முழுக்க குழந்தைகள்கிட்ட பல ஆராய்ச்சிகள், உளவியல் ரீதியாக பல ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்ன தெரியுதுன்னா, கோவிட் இந்த ஊரடங்குக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் குழந்தைகள்கிட்ட நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், மன ரீதியான உளவியல் பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது முன்னாடி இல்லை. அப்போ ஏன் இந்த ஊரடங்குக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு திடீர்னு இவ்வளோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஒரு மனச்சோர்வு, ஒரு மனப்பதட்டம் மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது, ஒருவேளை ஸ்கூல் போகாதனால இருக்குமோ, ஒருவேளை நிறையா ஸ்க்ரீன் பார்த்ததுனால இருக்குமோ, அது மாதிரி பல காரணங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 24 மணி நேரமும் பெற்றோர்களோட டைரக்ட் அப்சர்வேஷனில் குழந்தைங்க வந்தது தான் இவ்வளோ உளவியல் பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பெற்றோர்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணால் குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது, நீ கூட இருந்ததுனால தாண்டா அவன் அப்படி ஆயிட்டான்னு. அப்போ பெற்றோர்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண வேணாமா அப்படின்னா, குவான்டிட்டி ஆஃப் டைம் முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் டைம், செலவு பண்ணுற நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். நான் காலையிலேருந்து குழந்தை கூட வீட்டில் இருக்கிறேன்,
ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தைக்கு நான் டைரக்ஷன், இப்படி இருக்காத, இதை பண்ணாத, இப்படி இரு, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இதை சாப்பிடு, இதை ஏன் சாப்பிட்ற, இதை சாப்பிடாத. ஸோ இவ்வளோ டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா, இல்லை இருக்கிற நேரத்தில் குழந்தைய பேச விட்டு அதோட பிரச்சனை என்னன்னு நான் கேட்குறேன்னா, இல்லை வீட்டில் இருக்கிற நேரத்தில் எந்த நேரமும் நான் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, அப்போ குவாலிட்டி ஆஃப் டைம், நீ ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை, இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்னைக்குள்ள டாப்பிக்கே அதுதான், பேரண்டல் கான்ஃப்ளிக்ட்ஸ் தான். நம்ம எப்படி எதை செஞ்சால், இப்போ இன்னைக்குள்ள எல்லா பேரண்ட்ஸையும் கேட்டால் உன் குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உடனடியாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிற பேச்சை கேட்டால் போதும். ஸோ எல்லாத்தோட பேரண்ட்ஸோட முதல் விஷயம் அதுதான், உன் குழந்தை எப்படிமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, நான் சொன்னால் கேட்டால் போதும் சார். அடுத்து என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஜெயிச்சுட்டு வரணும். அடுத்து என்னன்னா, எல்லாத்தையும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும், லேட்டாலாம் தெரியக்கூடாது. 2 வயசுலேயே இன்றைக்கி சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய கொண்டு போய் ஸ்விம்மிங்கில் போடுறோம். ஏமா கொஞ்சம் ஒரு 5-6 வயசில் தான் போடுறது, எல்லாம் சீக்கிரம் கற்றுக்கணும் எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் பேரண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக. குழந்தைங்கன்னா எப்படி இருக்கணும்னா, சொல்கிறதெல்லாம் கேட்டால் போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லாத்தையுமே சீக்கிரம் கற்றுக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நல்லா சாப்பிடணும். அதுவும் இன்னைக்கு பீடியாட்ரிக்ஸ்லாம் மேடம்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பேரண்ட் இருந்தாலும் முதல்ல குழந்தை சாப்பிட்றதே இல்லை சார் தான் முதல் கம்ப்ளைண்ட்டு. ஸோ சாப்பிட்றதுன்றதே ஒரு பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ன்றதே நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுகோலாக இருக்குது. அப்போ நல்ல குழந்தைன்னா இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் இல்லாத ஒரு குழந்தை, இதெல்லாம் எந்த குழந்தைக்குமே இருக்க போகிறது இல்லை இல்லையா. நான் எல்லா குழந்தையும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்க போகுது. அப்போ இதிலிருந்து கொஞ்சம் குழந்தை டீவியேட் ஆனாவே நம்ம வந்து பயங்கரமாக பதட்டமாயிடுறோம். ஐயோ, குழந்தைய நம்ம சரியாக வளர்க்காமல் போயிடுறோமோ. ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் அவங்கள்ட்ட ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே நீ சொல்கிறது கூட கேட்க மாட்டேங்கன்னா, என்னத்த நீ குழந்தை வளர்த்த, என்ன அவன் கஷ்டத்தையே தெரிஞ்சிக்க மாட்டேங்கன்னா நீ என்னத்த. ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்று, அவங்களோட கான்சியன்ஸ்க்கே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க கான்சியன்ஸ்லேயே ஐயோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டீவியேட் ஆனாவே பெற்றோர்கள் பயங்கர ஆன்சியஸ் ஆகிடுறாங்க, பதட்டம் ஆயிடுறாங்க. அந்த பதட்டத்தில் போட்டு அந்த குழந்தைய பாடாப்படுத்திட்டு இருக்குது. அதனால் என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கலாக அந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸ்கிட்ட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இந்த ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ரியாக்ட் பண்ணுறத நம்ம உடனே அப்நார்மல் பிஹேவியர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் வந்து ஒரே தேர்தல், ஒரே நாடு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தையும் ஒரே குழந்தையாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த குழந்தையுமே டீவியேட் ஆகக்கூடாது, நல்லா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும் சொல்கிறது. ஸோ கொஞ்சம் இந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய டீவியேஷனையுமே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, அது அவங்களோட நேச்சர்ன்றது ஒத்துக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ மார்க் வாங்குறான், ஏன் உன்னால் வாங்க முடியல, நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கோம், எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம், அந்த வீட்டில் எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தை படிக்குது, ஏன் நம்ம குழந்தையால் படிக்க முடியல. அதுவும் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்டு சொன்னீங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதுவும் எங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்லாம் வரும்போது, இவனுக்கு திறமை இருக்குது சார், ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான் சார். இதுதான் ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டு. அப்போ திறமையை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனா என்னன்னா, எல்லாத்தையுமே அவங்க வந்து அல்டிமேட்லி ரிடியூஸ்ட் இன்டு மார்க்ஸ். இவ்வளோ மார்க் வாங்கினா அவன் திறமை, நல்லா எல்லாத்துலேயும் படிக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான். இந்த மார்க்கை தவிர ஒரு குழந்தையோட ஒரு அறிவு, ஒரு இன்டலெக்சுவலை மெஷர் பண்ணுறது நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஒரு குழந்தை அறிவாளியான குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதில் டிவியேட் ஆகும்போது என்ன ஆகுறோம், பதட்டம் ஆயிடுறாங்க. இந்த பதட்டத்தில் குழந்தைகளுக்கு நிறைய ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அது ஒரு எக்ஸாம் டைம்லாம் நெருங்கிடுச்சுன்னா எங்கள் கிளினிக் வந்து நிறையா அந்த 12th படிக்கிற பசங்களெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி கடந்த லாஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அப்போ ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அம்மா வந்து லிட்ரலி என்கிட்ட என்ன சொல்லி எழுதாங்கன்னா, இவன் மட்டும் இந்த டைம் நீட்டில் மார்க் வாங்கலைன்னா நாங்கள் குடும்பத்தோட சூசைட் தான் சார் பண்ணிக்கணும் அப்படின்னு யாருக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் சைல்டு.
அப்போ குழந்தைக்கு இதுவே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னு இல்லை, பட் ஏதோ ஒரு ப்ரெஷரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு டிமாண்ட் அந்த குழந்தைகிட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம கொடுக்குற இந்த டிமாண்டே குழந்தைங்களை வந்து சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான் அவன், அதனாலேயே படிக்காமல் போயிடுறான், அதனாலேயே தூங்காமல் போயிடுறான், அதனாலேயே சாப்பிடாமல் போயிடுறான். உடனடியாக எடுத்துகிட்டு வந்து இவன் சரியில்லை, இவன் மற்ற பசங்க மாதிரி இல்லை, இவன்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான்.